சிவனுக்காக வைத்திருந்த அன்னத்தை கபாலம் உண்டதை கண்ட அந்த நொடியில் பார்வதி தேவி எவ்வாறு விஸ்வரூபம் எடுத்தார் தெரியுமா? பிரம்மாவின் 5வது தலையை தன் திரிசூலத்தால் வெட்டிய சிவபெருமான் அந்த நொடியிலேயே ஒரு பயங்கரமான சாபம் அவரை சூழ்ந்தது. அந்த துண்டிக்கப்பட்ட சிரசு கபாலமாக மாறி அவரது கையோடு ஒட்டி கொண்டது. எவ்வளவு முயன்றாலும் அது நீங்கவில்லை. பிரம்மஹத்தி தோஷம் அவரை நிழல் போல துரத்தியது. சிவபெருமான் பிச்சாடனராக உலகம் முழுவதும் அலைந்தார். ஆனா அந்த கபாலம் பசியோடு இருந்த பேய் மாதிரி எப்போதும் அவரை விடவில்லை. தன் கணவரின் இந்த அகோர நிலையை கண்டு மனம் வருந்திய பார்வதி தேவி ஒரு முடிவுக்கு வந்தார். மகாவிஷ்ணுவின் அறிவுரைப்படி அவர் சிவபெருமானை இருள் சூழ்ந்த மயானத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு பார்வதி தேவி தனது கையால் சூடான அன்னத்தை சமைத்தார். அதை மெதுவாக சிவபெருமானின் கையில் இருந்த கபாலத்திற்கு ஊட்டினார். அந்த கபாலம் உயிருள்ளதைப் போல பசியோடு அன்னத்தை விழுங்க ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு பார்வதி தேவி மீதமிருந்த அன்னத்தை தரையில் சிதறவிட்டார். அதன் மனமும் ருசியும் அந்த கபாலத்தை கீழே இழுத்தது. மெதுவாக அது சிவபெருமானின் கையில் இருந்து பிரிந்து தரையில் விழுந்தது. அடுத்த நொடி பார்வதி தேவி விஸ்வரூபம் எடுத்தார். அங்காள பரமேஸ்வரி ஆக மாறினார். தீப்பொறி போல எரியும் கண்கள், மயானமே நடுங்கும் சக்தி. அப்போது பார்வதி தேவியின் விஸ்வரூபத்தை கண்ட கபாலம் பயந்து மீண்டும் சிவனின் கையை நோக்கி ஓடிச் சென்றது. தன் கணவரின் இந்த அகோர நிலைக்கு காரணமாக இருந்த கபாலத்தை ஓடி வந்து தன் காலால் மிதித்தாள். தரையோடு நசுக்கினாள். அந்த நொடியிலேயே சாபம் முடிந்தது. சிவபெருமான் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டார். இன்றும் அந்த இடம் மேல்மலையனூர். அங்கு இருக்கும் அங்காள பரமேஸ்வரி இன்னும் பக்தர்களை காக்கிறாள். இது கதையில்ல, மயானத்தில் நடந்த தெய்வீக அதிசயம். உங்களுக்கு அம்மன் மீது பக்தி இருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு ஓம் சக்தி என்று கமெண்ட் செய்யுங்கள்.